சட்டவிரோதமா குமரகுருபன் தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சு எங்களை நடுத்தரவுல நிறுத்தி 6 மாசம் வேலை இல்லாத நாங்க நடுத்தரவுல நிக்கிறோம். அந்த குமரகுருபனை நீதி கேட்கறதுக்காக அவங்க வீட்டாண்ட போனோம். இந்த போலீஸ் அராஜகமா எங்களை அடிச்சு ஈத்துன்னு வந்து 400 பேரை ஒரு மண்டபத்தில் அடைச்சு காலையில இருந்து ஒரு பச்சை தண்ணி இல்ல, ஒரு டீ இல்ல, ஒரு சாப்பாடு இல்ல, எல்லாம் உடம்பு முடியாதவங்க, எல்லாம் பசியும் பட்டிமா உட்காந்துக்குதுங்க. 500 பேருக்கு 50 சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு இல்லாத ஜனங்க மழைக்கு அடிச்சு ரொம்ப முடியாத கிடக்குது. ஏன் இவ்வளவு அராஜகம் பண்றாங்க? திராவிட மாடல்ன்றாங்க, பெண்களுக்கு எல்லாம் உரிமைன்றாங்க. இங்க அவ்வளவு பெண்கள் தூய்மை பணியாளர் பெண்கள் பசியும் பட்டியமா உடம்பு முடியாத படுத்துன்னு கிடக்குது. எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? எங்க சங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி நாளைக்கே எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க, நாங்க வேலைக்கு போறோம். போலீஸுக்கு கஷ்டம் இருக்காது, எங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் தமிழ்நாடு அரசு. எங்க பிரச்சனைக்கு தீர்வு காணட்டும், நாங்க வேலைக்கு போறோம். நாங்க ஏன் ரோட்ல உட்காரணும்? அடுத்தவங்க வீட்டு வாசல்ல எதுக்கு நாங்க போய் உட்காரணும்? எங்க வாழ்வாதாரத்தை பறிச்சவன் குமரகுருபன் தான். அவன் வீட்டு வாசல்ல நாங்க போயிட்டு உட்கார்ந்தோம். எங்களுக்கு அவங்க தான் தீர்வு சொல்லணும். இல்லைன்னா எல்லா தூய்மை பணியாளர்களும் மீண்டும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். போலீஸ் மேல் அதிகாரி மேல் இடத்துல பேசுங்க, எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க.